அன்பு நண்பர்களுக்கு வணக்கம். நேரம் நல்ல நேரம் சேனலுக்கு உங்கள் அனைவரையும் இனிதே வரவேற்கிறோம். இனி வரக்கூடிய வீடியோக்கள்ல விசுவாவசு வருடம், தமிழ் வருடம், தை மாதம் 18ஆம் தேதி முதல் மாசி 16ஆம் தேதி வரை பிப்ரவரி மாதம் நடக்கும். இந்த பிப்ரவரி மாதத்தில் நம்ம ஒவ்வொரு ராசிக்கும் பலன்களை நம்ம மாத பலன்களை பார்க்க இருக்கிறோம். எல்லாரும் நல்லா இருக்கணும், எல்லோரும் நலமுடன் வாழ இந்த பிரபஞ்ச சக்தியை வாழ்த்தி, இந்த மாதம் பிப்ரவரி மாதம் காலபுருஷ தத்துவப்படி கிரகங்கள் எந்தெந்த ராசியிலிருந்து எந்தெந்த ராசிக்கு பெயர்ச்சி ஆகுறாங்க, அந்த கிரகங்களோட நிலவரம் என்னன்றத நம்ம பார்க்கலாம். இந்த மாதம் சூரியன், செவ்வாய், சுக்கிரன், புதன் இந்த 4 கிரகங்களும் மகரத்துல இருக்காங்க. ராகு கும்பத்திலையும், சனி பகவான் மீன ராசியிலையும், குரு பகவான் மிதுன ராசியிலையும், கேது பார்த்தீங்கன்னா சிம்மத்திலையும் இருக்கிறாங்க. இதுல பெயர்ச்சின்னு பார்க்கும் பொழுது உங்களுக்கு 3ஆம் தேதி முதல் உங்களுக்கு புதன் கும்பத்துக்கு பயிற்சி ஆகுறாரு. அதே போல 5ஆம் தேதி முதல் சுக்கிரன் உங்களுக்கு கும்பத்துக்கு பயிற்சி ஆகிறார். பிப்ரவரி 12ஆம் தேதி முதல் சூரியன் கும்பத்துக்கு பயிற்சி ஆகிறார். பிப்ரவரி 23ஆம் தேதி முதல் செவ்வாய் பகவானும் கும்பராசிக்கு பயிற்சி ஆவாங்க. இதுல 26ஆம் தேதி பிப்ரவரி 26ஆம் தேதி புதன் வக்ரமாகிறார். அதே போல சுக்கிரனும் இந்த மாத கடைசியில மீன ராசியில போய் தன்னோட உச்ச வீட்டில் அவரு பிரவேசிக்க போகிறார். இதுதான் இந்த மாதத்தோட கிரக நிலைகள். இந்த கிரக நிலைகளை வச்சுதான் நம்ம ஒவ்வொரு ராசிக்கும் எப்படி பலன்கள் இருக்கும் அப்படின்றத நம்ம பார்க்க இருக்கிறோம். மேஷம் முதல் ராசியா நம்ம மேச ராசிக்கு என்ன மாதிரியான பலன்கள் இருக்கு அப்படின்றத நம்ம பார்ப்போம். இப்போ மேசராசி அன்பர்களே, உங்களுக்கு இந்த மாதம் 3ஆம் இடத்தில் குரு, 5ஆம் இடத்தில் கேது, அதே போல 10ஆம் இடத்தில் சூரியன், செவ்வாய், சுக்கிரன், புதன், 11ஆம் இடத்தில் ராகு, 12ஆம் இடத்தில் சனி பகவான் இந்த மாதம் உங்களுக்கு இருக்காங்க. அதே போல 3ஆம் தேதிக்கு மேல நான் முதவே சொல்லியிருக்கேன், அந்த தேதிகளில் கிரகங்கள் கும்பராசிக்கு பெயர்ச்சி ஆவாங்க. இந்த சூழ்நிலையில உங்களுக்கு என்னென்ன மாதிரியான பலன்கள் இருக்கு அப்படின்றத நம்ம பார்த்துடலாம். முதல்ல உங்களோட ராசிக்கு 3ல் குரு பகவான் இருக்கக்கூடிய காலம் உங்களுடைய ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். நிறைய உடற்பயிற்சிகள் செய்ய போறீங்க. நிறைய கஷ்டமான சூழலுக்கெல்லாம் மாற்றங்களை நீங்க எதிர்பார்க்க போறீங்க. 5ஆம் இட கேது உங்களுக்கு பலவிதமான மாற்றங்களை இந்த மாதம் செய்ய இருக்கிறார். 10ஆம் இடத்தில் சூரியன் இருக்கக்கூடிய இந்த காலகட்டம் உங்களுக்கு எல்லா விதத்திலையும் அனுகூலமான மாதமா இருக்கும். தன லாபங்களை நீங்க நிறைய எதிர்பார்க்கலாம். செய்தொழில உங்களுக்கு நல்ல வருமானம் உண்டு. அதே போல செவ்வாய் ஆட்சியா இருக்கிறார். உங்களோட ராசி அதிபதி ஆட்சியாக இருக்கக்கூடிய இந்த காலம் நிறைய பார்த்தீங்கன்னா திட்டமிட்டு பணத்தை நம்ம செலவு பண்ணக்கூடிய ஒரு சூழலும் இருக்கிறதுனால நல்லா பிளான் பண்ணிக்கோங்க.
வியாபாரத்தில் வந்து எதில் முதலீடு வந்து நல்ல செய்ய முடியும், எதில் வந்து முதலீடு பண்ணால் அதிகமான வந்து லாபம் இருக்கும் அப்படின்றத நீங்கள் பிளான் பண்ணி செய்யணும். ரொம்ப அற்புதமாக இருக்குது இந்த மாதம். அதே போல் சுக்கிரனும் வந்து உங்களுக்கு மகரத்தில் இருக்கிறார். அதுக்கப்புறம் வந்து கும்பத்துக்கு வந்து அவர் மாறுவார். அப்படிங்கும் பொழுது 10ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சுக்கிரன் உங்களுக்கு நான் சொன்னது போல பிளான் பண்ணி நீங்கள் உங்களுடைய தொழிலை வந்து பார்க்கணும். பொருளை வந்து பார்த்தீங்கன்னா இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய விஷயங்களில் ஒரு தடவைக்கு 2 தடவை வந்து நீங்கள் யோசிச்சு பண்ணணும். அதற்கப்புறம் வந்து உங்களுக்கு கும்பராசிக்கு வந்து பயிற்சி ஆவார் 5ஆம் தேதிக்கு மேலே. ஸோ அந்த டைம் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய விருந்து விழாக்களில் வந்து பங்கெடுக்க போகிறீங்க. உபசரணைகள் வந்து அதிகமாக இருக்கும். உறவினர்கள் வீட்டுக்கு நீங்கள் ட்ராவல் பண்ணுறது மாதிரி ஒரு சூழல்லாம் வந்து இருக்குது. அதே போல் புதனும் வந்து உங்களுக்கு ஆரம்பத்தில் வந்து பிரயாணத்தை இடப்பெயர்ச்சியை வந்து கொடுக்குறார். அதற்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பொன் பொருள் சேர்க்கையெல்லாம் வந்து உருவாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. செலவுகளை வந்து நீங்கள் கவனமாக வந்து செய்யுங்க. ஒரு தடவைக்கு 2 தடவை நல்லா பிளான் பண்ணிட்டு எது வந்து நமக்கு தேவை, எதுக்கு ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி கொடுக்கணும்னு பார்த்து செய்யுங்க. அதே போல் வந்து ராகுவோட நிலையை பார்க்கும் பொழுது ராசிக்கு 11லேயே அவரோட சஞ்சாரம் இருக்கும் பொழுது ராகு கேது இந்த மாதிரி இயற்கை பாவ கிரகங்கள் 11ஆம் இடத்துல இருக்கும் பொழுது எதிர்பாராத தனலாபம்லாம் வந்து உங்களுக்கு கிடைக்கும். அதே போல் வந்து வஸ்திர சேர்க்கைகள் உண்டு. சனியை பொறுத்தளவு வந்து உங்களுக்கு 12ஆம் இடத்தில் இருக்கும் பொழுது கண்டிப்பாக செலவுகளை வந்து கொஞ்சம் அதிகப்படுத்துவார். அப்போ தொழில் உங்களுக்கு அனுகூலம், அதே போல் வந்து தன லாபம் வந்து உண்டு, பொன் பொருள் சேர்க்கை உண்டு, விருந்தினர்கள் வீட்டில் உங்களுக்கு சுக போஜன வசதி எல்லாம் வந்து இந்த மாதம் வந்து கிடைக்கிறது மாதிரி இருக்கு. அப்போ ஒட்டுமொத்தமாக இந்த மாதம் வந்து உங்களுக்கு பொருளாதார ரீதியாக வந்து ஏற்றம் மிகுந்த மாதமாகவே வந்து இருக்கு. செலவு பண்ணும் பொழுது மட்டும் நீங்கள் வந்து பார்த்து செலவு பண்ணுங்க. உறவு முறைகள்கிட்ட வந்து நல்ல ஆரோக்கியமான போக்கை வந்து நீங்கள் கடைப்பிடிச்சிங்கன்னா இந்த மாதம் வந்து இனிய மாதமாக அமையும். இந்த மாதம் இனிய மாதமாக அமைய வாழ்த்துக்கள்.